பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இல்ல மகா, ராக்கி சொல்ற மாதிரி உங்க வீட்டை சமாளிக்கிறது தான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் உங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல என் ஃபேமிலி பற்றி, எங்கள் ஊரை பற்றிலாம். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் பாட்டி எடுக்கிற டிசிஷன் தான். அம்மா அப்பாலாம் கூட ஓகே தான், ஆனால் பாட்டி ஒத்துப்பாங்களான் தான் மகா ஒரே சந்தேகமாக இருக்குது. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு பயமா இருக்கு. அப்போ உங்க பாட்டி நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்களா? நம்ம கல்யாணம் நடக்காதா அப்போ? மகா என்ன இது இப்ப எதுக்கு நீ இவ்ளோ பதட்டப்படுற? பதட்டப்படாம எப்படி வெட்டி இருக்க சொல்றீங்க? நான் எங்க வீட்டை சமாளிக்கிறதா கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க வீட்லயே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ என்னடானா உங்க பாட்டி ஒத்துப்பாங்களா இல்லையான்னு இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி தலையில போடுறீங்க. பின்ன பதட்டப்படாம பயப்படாம எப்படி வெட்டி இருக்க முடியும்? மகா, உன் பதட்டமும் பயமும் எனக்கு புரியுதுடி. ஏண்டி இவ்வளோ தூரம் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பேசின எனக்கு எங்க வீட்டில் எங்க பாட்டி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? அதெல்லாம் நீ பயப்படாதடி. பாட்டி எப்படியாச்சும் நான் ஒத்துக்க வச்சிருவேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பதட்டத்தோட பயத்தோடலாம் இருக்காத. என் மகா எப்பவுமே அதே சிரிச்சுக்கிட்டே ஜாலியா எதை பத்தி கேர் பண்ணாம அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்படி இருக்கிற மகா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹலோ ஹலோ லவ் பேர்ட்ஸ், நான் என்ன இங்கே தான் இருக்கேன். அடிக்கடி நான் இங்கே ஒருத்தன் இருக்கேங்கிறதே 2 பேரும் மறந்து போயிடுறீங்க. டேய் ஏன்டா நீ வேற வெற்றி? நீங்க வீட்லயே நம்ம கல்யாணத்தை பத்தி எப்ப பேசலாம்னு இருக்கீங்க? இந்த வீக் ஊருக்கு போறேன்டி. ஸோ ஊருக்கு போகும்போதே நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன். மாமி, அவன் சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையாடி? ஏய், அவன் தான் இந்த வாரம் ஊருக்கு போய் கல்யாணத்தை பத்தி பேசுன்னு சொல்றானா, அப்புறம் என்னடி உனக்கு? ஆமா மகா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் தான் இந்த வாரம் ஊருக்கு போறேன்ல, அப்ப கண்டிப்பா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன், ஓகேவா? வெற்றி, இந்த வீக் நீங்க ஊருக்கு போய் நம்ம கல்யாணத்தை பத்தி தானே பேச போறீங்க. அதனால இந்த வாரம் நீங்க ஊருக்கு போகும்போது நானும் உங்க கூட வரேன். மகா, இப்ப நீ என்ன சொன்ன? நீ வரியா? ஆமா வெற்றி, நானும் வரேன். மகா, நீ எதுக்கடி? நான் தான் சொல்றேன்ல நான் ஊருக்கு போய் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன்னு. இப்ப நீ வரேன்னு சொல்றதை கேட்கும்போது அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ வெற்றி, அப்படிலாம் இல்ல. நீங்க ஊருக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம ஒரு நிமிஷமும் இங்க எவ்வளவு பதட்டத்தோடய பயத்தோடய இருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த டென்ஷன்லாம் வேண்டான்னு தான் நான் உங்க கூட வரேன்னு சொல்றதே. அது மட்டும் இல்ல, ஒருவேளை உங்களால பேசி உங்க பாட்டிக்கு புரிய வைக்க முடியலன்னா நான் பேசி புரிய வைப்பல, அதனாலதான். என்ன மகா, என்ன பேசுற நீ? இங்க பாரு மகா, அதெல்லாம் சரியா வராது. நான் சொல்றது கேளு. அச்சா இல்லடா, அவ சொல்றது சரிதான். பேசாம நீ போகும்போது அவளையும் கூட்டிட்டு போயிடு. டேய், அவதான் பதட்டத்திலையும் பயத்திலையும் நானும் வரேன்னு சொல்றானா, நீ என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. மச்சான், கல்யாணத்தை பத்தி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேச போறேன். அப்போ இவளை அழைச்சிட்டு போனா நல்லா இருக்குமா என்ன? அதெல்லாம் சரியா வராதுடா. ஐயோ இல்ல மச்சான், இவளை அழைச்சிட்டு போ, அது கரெக்டா வரும். ஏன்னா ஆல்ரெடி உன் தங்கச்சிங்க வைஷோ அப்புறம் மித்ரா கல்யாணத்திலேயே இவளை உங்க அம்மா பாட்டி எல்லாரும் பார்த்துருக்காங்க தானே. அதனால நீ தயங்காம அழைச்சிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் பத்தி பேசு. உங்க பாட்டி ஒத்துக்கல அப்படின்னா அப்புறம் மகா பேசுவா. ஒருவேளை மகா பேசி உங்க பாட்டி ஒத்துக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு தாண்டா சொல்றேன். வெற்றி, என்ன வெற்றி இப்பவும் யோசிக்கிறீங்க? இப்ப என்னடி, நீ என் கூட வரணும் அவ்வளவுதானே? சரி ஓகேவா, போலாம், ஓகேவா? போதுமா? மேடம், இப்ப வச்சு கொஞ்சம் சிரிங்க. என் மகா எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கிறது சுத்தமா நல்லாவே இல்லை. சிரிடி, நான் தான் நீ ஊருக்கு வான்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன? நான் கேட்டோன்னே நீங்க ஒன்னும் உடனே எல்லாம் ஊருக்கு வான்னு சொல்லல. நிறைய நேரம் யோசிச்சு தானே சொன்னீங்க. அதனால நான் கோவமா இருக்கேன். இப்போதைக்கு என்னால சிரிக்கலாம் முடியாது. ஹே மாமி, என்னடி ரொம்ப ஓவரா பண்றா? ஆபீஸா இருக்குன்னு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ டேய், நான் ஒருத்தர் இன்னும் இங்கே தாண்டா இருக்கேன். மச்சான், நீ என்ன போலையா? நீ கிளம்பிருப்பேன்னு நினைச்சேன்டா. நினைப்ப. இதுக்குதான் எவன் கூட வேணாலும் சவகாசம் வச்சுக்கணும், ஆனா இந்த லவ் பண்றவங்க கிட்ட மட்டும் சவகாசம் வச்சுக்க கூடாதுன்னு. ஆனா நான் பாரு, லவ்வர்ஸுங்க கிட்டயே சவகாசம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அதனால நீ இதுவும் கேட்ப, இதுக்கு மேலேயும் கேட்ப. ராக்கி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடா. இடத்த கொஞ்சம் காலி பண்றியாடா? ஏன்னா என் ஆள் ரொம்ப கோவமா இருக்காடா. அவளை நான் கொஞ்சம் சமாதானப்படுத்தணும்.
அட பாவி நீயாடா இது? ஏண்டா புள்ள பூச்சுக்கெல்லாம் கொடுக்க முளைக்குன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியும். இதுக்கு தாண்டா உங்களை மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டால எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். எப்ப சாமி உன் ஆளை போய் நல்லா சமாதானப்படுத்து. ஆனா அங்க அவன் நல்லா பல்ல கட்டி பக்கன்னு இழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். நான் இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணல போதுமா? டே ராக்கி, மதிப்பு இல்லாத இடத்துல ஒரு செகண்ட் கூட நம்ம நிக்க கூடாதுடா. எஸ்கேப். அப்பா மேடம் சமாதானம் ஆயிட்டீங்களா? நான் கூட உன்னை சமாதானப்படுத்தணுமோ அதுக்காக லிஃப்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போகணுமோலாம் நினைச்சேன்டி. பரவாயில்ல, நீயே சமாதானம் ஆகிட்ட. என்ன சமாதானப்படுத்த? லிஃப்ட்டுக்கா? லிஃப்ட்டுக்கு எதுக்கு? ஓ வெற்றி, நீங்கள் இருக்கீங்களே, வட்டி வாங்க போகிறீங்க நீங்கள். ஏதோ இந்த லிஃப்ட்டுக்குள்ளார சிசிடிவி கேமரா இல்லை, அதுக்காக அதை நம்ம பர்சனல் யூஸ்க்காக அடிக்கடி யூஸ் பண்ணுறது மட்டும் இங்கே யாருக்காச்சும் தெரிஞ்சது அவ்வளோதான். 2 பேரையும் வேலையை விட்டு அலேக்கா தூக்கிடுவாங்க. அப்படியா? எது எப்படியோ நீ சமாதானம் ஆயிட்டல, அது போதும். சரி ஓகேடி. அப்போ இந்த வீக் போகும்போது அவசியம் நீ என் கூட வரணும்னு ஆசைப்படுற, அப்படிதானே? ஆமாம், நான் வாழ போகிற வீடு எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதோட ராக்கி சொன்ன மாதிரி தான், ஒருவேளை உங்கள் பாட்டி நீங்கள் பேசி சமாதானம் ஆகலைன்னா நான் பேசி பார்க்குறேன், ஓகேவா? சரிங்க மேடம். இப்போ நான் மேனேஜர் ஞாபகம் இருக்குல்ல, போங்க போய் ஒர்க்கை பாருங்க ஃபர்ஸ்ட். ஓ சரிங்க மேனேஜர் சார், இதோ இப்போவே போகிறேன். அம்மா என்ன இது? நானும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், பாட்டி யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. யாராச்சும் வீட்டுக்கு வராங்களா என்ன? ஆமாம் ஆண்டி, நானும் அதான் கேட்கலான்னு இருந்தேன். ஜானு பாட்டி மார்னிங்லேருந்து யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அதிசயமாக மாமா எனக்கு வீட்டில் இருக்காரு. என்ன ஆண்டி, யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வராங்களா என்ன? ஆமாம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஒருத்தவங்க வர போகிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க? முக்கியமானவங்களா? அப்படி யாரு? நித்தமா வேற யாரும் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. அத்தைக்கு ஒரே ஒரு அக்கா இருக்காங்க, அதுவும் மலேசியாவில் இருக்காங்கன்னு. மாலதி பாட்டி அவங்க தான் வரப்போகிறாங்க, என்னோட பெரிய அத்தை. ஆண்டி என்ன சொல்கிறீங்க? ஜானு பாட்டியோட அக்கா மாலதி பாட்டியா? அந்த பாட்டி தானே ஆண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு ஜானு பாட்டி சொன்னாங்க. ஆமாண்டா, அதே பாட்டி தான் வராங்க. இங்கே வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வராங்களே, அதனால தான் அத்தை காலையிலேருந்து அவங்க எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஆண்டி, ஜானு பாட்டியோட அக்கா வராங்க, ஓகே, அதனால ஜானு பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மாமா எதுக்காக இந்த நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா எப்போவும் மாமா காலையில் போனார்னா ஈவினிங் தான் வருவார். அதனால தான் ஆண்டி, எதுக்காக மாமாவும் வெயிட் பண்ணுறாங்க? அது ஒன்றும் இல்லடா, பெரியத்தைக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவங்க மலேசியாவில் இருந்ததுனால தான் பெரியத்தையும் அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்பப்போ தான் இப்போ வருவாங்களே. அதோட பெரியத்தைக்கு உங்கள் மாமனாரை அவ்வளோ பிடிக்கும், உங்கள் மாமனாருக்கும் பெரியத்தையும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவரும் காலையிலேருந்து பெரியத்தை எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ ஆண்டி, ஆனால் அவங்க எங்கள் மேரேஜ்க்கே வரல. இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு இப்போ எதுக்கு வந்திருக்காங்க? அது அவங்க ஏதோ முன்னாடி இடம் வாங்கியிருந்தாங்களாம், அதை ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் பண்ணவே இல்லையா, அதனால தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. ஓ அப்படியா ஆண்டி? ஆண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ? இது தெரியலடா வைஷு, எப்படியும் 1 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏண்டா என்னாச்சு? இல்லை ஆண்டி, அது ஜானு பாட்டி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னீங்களா, அதான் சீக்கிரம் எப்போ போவாங்கன்னு கேட்குறதுக்காக. ஐஷு என்னடி இது? அவங்க என்ன வரவே இல்லை, அதுக்குள்ளார எப்போ போவாங்கன்னு கேட்குறாஹா. ஆமாம், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லைம்மா, இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்கு? எனக்குமே பெரியத்தனா கொஞ்சம் பயந்தானா பார்த்துக்கோயேன். ஆண்டி, அப்போ உங்கள் மனசுலையும் பெரிய பாட்டி எப்போ கிளம்புவாங்க அப்படிங்கிற கேள்வி தானே இருக்கு. வைஷு என்னடி நீ இப்படிலாம் கேட்குறாஹா? நித்துமா இதில் என்னடா இருக்கு? அத்தை வேற இன்னைக்கு அவங்க அக்கா வராங்கன்னு அவங்க அக்காவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைக்க சொல்லியிருந்தாங்க. முக்கால்வாசி முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேர் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்கடா. எப்படியும் அத்தை வந்ததுக்கப்புறம் கீழே கூப்பிடுவாங்க, அப்போ வந்தால் போதும். அம்மா என்ன இது, தனியாகவே எல்லாத்தையும் பண்ணினீங்களா? ஏம்மா என்ன ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல? ஆமா ஆண்டி, தனியாகவே எப்படி எல்லாத்தையும் பண்ணினீங்க? சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் தானே பண்ணணும்னு சொல்கிறீங்க. சரி வாங்க 3 பேர் சேர்ந்து பண்ணிடலாம். என்ன வைஷுமா, நீ செய்ய போறியா? வேண்டாண்டா, ஒழுங்கா நான் சொல்றது கேளு. முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். அர்ஜுனுக்கு பற்றி இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளோதான், தாம் தும்னு குதிப்பா. அதனால ஒழுங்கா ரூமுக்கு போ. அட போங்க ஆண்டி, உங்களுக்கும் உங்கள் பையனுக்கு ஒரு வேலையே இல்லை. இங்கே பாருங்க ஆண்டி, டாக்டரே சொல்லிட்டாங்க நீங்கள் நார்மலாக என்ன வேலை வேணாலும் பண்ணலான்னு. அப்புறம் என்னஹா? சரி வாங்க 3 பேர் டைமை வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் பேலன்ஸ் உள்ள ஒர்க்கை முடிக்கலாம். அக்கா வாங்க வாங்க, உள்ள வாங்க. மீனாட்சி அக்கா வந்துட்டாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? நீங்க வரன்னு சொன்னதுலேருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காலையிலேருந்து நானும் வாசும் வாசலே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வழியா வந்துட்டீங்க. எப்படிக்கா இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் ஜானகி. என்ன வீட்டில் யாரும் இல்லையா என்ன? நான் வந்திருக்கேன், யாரையுமே காணும்.
ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, இதோ இதோ இப்பவே வர சொல்றேன். பெரியம்மா எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக தான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, பார்வதி, மச்சான் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பெரியத்தே எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுன்னு சொல்றேன். ஆனா நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா நீ இப்பதான் வர. ஐயோ அப்படிலாம் இல்லத்தே, அது உங்களுக்காக தான் சமைச்சிட்டு இருந்தோம், அதனாலதான் தே. மற்றபடி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இருங்கத்தே, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் வேண்டாம், குடிக்க முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க பெரியத்தே. அக்கா, பார்வதி எப்படி இருக்கா? ஆதி அர்ஜுன் கல்யாணத்துல நீங்க இல்லைங்கிறது எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சுன்னு தெரியுமா? என்ன வருத்தமா இருந்துச்சா? இதுல வருத்தப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? அர்ஜுன் கல்யாணம் மட்டும் தானே நல்லா நடந்துச்சு, ஆதி கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்ன ஜானகி, நான் மலேசியால இருந்தேன்னா இங்க நடக்கிறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, வேற பொண்ணே இல்லாத மாதிரி போயும் ஒரு அனாத பொண்ணுக்கு நம்ம ஆதியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்தன்னைக்கு அவ எரிஞ்சு போய் அதுக்கப்புறமும் ஆதி அவனை கல்யாணம் பண்ணிருக்கான். என்ன ஜானகி இதெல்லாம்? பெரியத்த இந்தாங்க தண்ணி. மித்து மித்து, என்னடி இந்த பாட்டி இப்படி இவ்வளோ உருன்னு இருக்காங்க? இவங்க முகத்துல சிரிப்பே வராதா என்ன? ஐஷு, என்னடி பேசுற நீ? அவங்க காதுல விழுந்துற போது. இல்ல மித்து, இந்த பாட்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரங்கநாயகி வெர்ஷன் 2 மாதிரி தெரியுதுடி. என்ன ஐஷு, வாய மூடுறி. பெரிய பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காடி, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. அத்தை, மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கும் ஆதி. வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகிட்டு, இதுல யாரு சின்ன மருமக பெரிய மருமகன்னு யாரும் இன்னும் அறிமுகப்படுத்தவே இல்லை. அது சரி, ஒரு விஷயத்தையும் நானா கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. அது நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களா, அந்த சந்தோஷத்துல தான். இருங்கக்கா, நான் ஏதோ அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். போதும், நீ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஏதோ பிரெக்னண்டா இருக்காளே, அவ தானே மூத்த மருமக. ஆமா, உன் பேர் என்னம்மா? என்ன இல்ல பெரியத்த, இவ மூத்த மருமக இல்ல, இவ பேரு வைஷ்ணவி. இவ சின்ன மருமக, நம்ம அர்ஜுனோட பொண்டாட்டி. அதோ பக்கத்துல நிக்கிறாள, அவதான் மித்ரா, அவதான் மூத்த மருமக, அவதான் நம்ம ஆதியோட பொண்டாட்டி. ஓ, நான் கூட பிரெக்னண்டா இருந்தோன்னே இவதான் மூத்த மருமகளோன்னு நினைச்சிட்டேன். அக்கா, அது ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, அதனால ஃபர்ஸ்ட் நீங்க போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், சரியா? இரு ஜானகி, நான் என்ன கேட்க வந்த விஷயங்கள் எல்லாம் எதுவும் கேட்கவே இல்லை. என்ன ஜானகி, மலேசியால நான் இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக இங்க நடக்கிறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏதோ ஆதி பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு அனாதை தானே. எதுக்காக அந்த அனாதை பொண்ணை நீங்க ஆதிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க? அக்கா, என்ன பேசுறீங்க? மித்ரா அனாதைலாம் இல்லக்கா. இங்க பாருங்க பெரிய பாட்டி, என் பொண்டாட்டி ஒன்றும் அனாதை இல்லை. முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, அவளுக்காக இப்போ நாங்க எல்லாரும் இருக்கோம். அதை விட அவளோட சொந்த குடும்பமும் இருக்கு, சரியா? மலேசியால உங்க மாப்பிள்ள வேலை செய்யறாருல, என்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அந்த கம்பெனியோட ஓனரோட பொண்ணு தான் என் பொண்டாட்டி மித்ரா. உங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரவங்கன்னு. அவங்க வீட்டோட வாரிசு தான் மித்ரா. போதுமா? என்ன, என்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனரோட பொண்ணா? ஆமா பாட்டி, மலேசியால ஃபேமஸான ஒரு கம்பெனி இருக்குல்ல, மேகா இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கும் ஓனர் அவங்க தான். அண்ட் அந்த மேகா யாருன்னு தெரியுமா? இதோ நிக்கிறாளே மித்ரா, இவ தான் அந்த மேகா. என்ன, அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இவ? என்ன பாட்டி அப்படி ஷாக் ஆகி கேக்குறீங்க? நம்ப முடியலையா என்ன? நான் வேணும்னா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போட்டுமா? அக்கா, உண்மையாவே அவங்க வீட்டு பொண்ணு தான் நம்ம மித்ரா. என்ன நடந்துச்சுன்னா, ஓ, அப்போ உங்க வீட்டு மூத்த மருமக மித்ரா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. பரவாயில்ல, இருக்கட்டும். சரிம்மா மித்ரா, நீ எத்தனை மாசம் முழுகாம இருக்க? என்னம்மா அப்படி பாக்குற? நீ எத்தனை மாசம் பிரெக்னண்டா இருக்கன்னு கேட்டேன். இல்ல பாட்டி, அது மித்து நீ இரு, நான் பதில் சொல்றேன். பாட்டி அவ பிரெக்னண்டாலாம் இல்ல, போதுமா? என்ன பிரெக்னண்டா இல்லையா? ஜானகி, ஆதி என்ன சொல்றான்? உண்மையாவே அந்த பொண்ணு பிரெக்னண்டா இல்லையா என்ன? ஆமாக்கா. அக்கா, நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் எடுங்களேன். எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஆமா பெரியத்த, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமே. முதல்ல நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்களேன், வாங்களேன். ஜானகி, இங்க என்ன நடக்குது?
எல்லார் வீட்லயும் மூத்த மருமக தான் பிரெக்னென்ட் ஆவா, இந்த வீட்ல மட்டும் இளைய மருமக பிரெக்னென்ட் ஆயிருக்கா. அதோட வளகாப்பு போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தே, அது இளைய மருமகளுக்கு தானா? நான் கூட மூத்த மருமகளுக்கோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இப்பதானே புரியுது, மூத்த மருமக பிரெக்னென்டாவே இல்ல, அப்புறம் எங்கேருந்து அவளுக்கு வளகாப்பு போடுறது? பாட்டி போது நிறுத்துறீங்களா? எல்லார் வீட்லயும் மூத்த மருமக தான் முதல்ல பிரெக்னென்ட் ஆகணும், ரெண்டாவது மருமக அடுத்ததான் ஆகணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? இங்க பாருங்க பாட்டி, அந்த மாதிரி எந்த சட்டமும் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்ட் எடுங்க பாட்டி, அதான் இப்போதைக்கு நல்லது. ஆதி, நான் உன் பாட்டி ஞாபகம் இருக்குல்ல, என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க நீ. பாட்டி நான் எதிர்த்தெல்லாம் பேசல, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். ஜானகி, என்ன இது? ஆதி வார்த்தைக்கு வார்த்தை எனக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்கான். நீங்க 3 பேர் பார்த்துட்டு அமைதியா நிக்கிறீங்க. என்ன ஆதி, பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கோங்கிற திமிர்ல பேசிய என்கிட்ட இப்படிலாம்? என்ன பாட்டி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஜானு முதல்ல பாட்டியை கூப்பிட்டு உள்ள போ. ஆமாக்கா, முதல்ல உள்ள வாங்கலாம், போலாம். என்னாடி உண்மையை சொன்னா கசக்குதா? என்னதான் நீ பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இத்தனை மாசம் ஆகியும் அவ பிரெக்னென்ட் ஆகலைன்னா அவ ஒரு மலடி, நீ ஒரு மலடியை தான் கல்யாணம் பண்ணிருக்க. போது பாட்டி நிறுத்துங்க. இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டி மலடின்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அக்கா, என்னக்கா எப்படிலாம் பேசுறீங்க? ப்ளீஸ்க்கா, இப்படிலாம் பேசாதீங்க. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொல்லியிருக்கேன். உனக்கும் அர்ஜுனுக்கும் ஒரே நேரத்துல தானே கல்யாணம் ஆனிச்சு. அப்போ அர்ஜுனோட பொண்டாட்டி மட்டும் கன்சீவ் ஆயிருக்கா, உன் பொண்டாட்டி கன்சீவ் ஆகலைனா அப்புறம் அதுக்கு பேர் என்ன? அவன் மேல ஏதோ குறை இருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கு பேரு மலடி. போது பாட்டி நிறுத்துங்க. வார்த்தைக்கு வார்த்தை மலடி மலடின்னு என் பொண்டாட்டியே சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஜானு இங்க பாரு, ஒழுங்கா உங்களை கூப்பிட்டுட்டு உள்ள போயிடு, இல்லன்னு வச்சுக்கோயேன் இங்க நடக்கிறதே வேற. போதாதி நிறுத்து. நீ பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்க, அதுவும் பெரிய பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்க. பெரியம்மா அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? சரியா தானே சொல்லியிருக்காங்க. வெளியில தலை காட்ட முடியல. மூத்த பையனுக்கு இன்னும் குழந்தை இல்ல, அதுக்குள்ள ரெண்டாவது பையனுக்கே குழந்தை வந்துருச்சான்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது உன் பொண்டாட்டி ஒரு மலடி தானே, அவளுக்கு ஏதோ குறை இருக்குதானே, அதனால தானே அவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. போதுப்பா நிறுத்துறீங்களா? இன்னும் ஒரு வார்த்தை யாராச்சும் என் மித்துவை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை குறை இருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா குறை இருக்குதான், ஆனா அது மித்துக்கு இல்ல, எனக்கு தான். போதுமா? ஆதி என்ன சொல்ற நீ? போதுமா? இவ்வளவு நாள் எல்லாரும் கேட்டீங்கல்ல, இன்னும் மித்து கன்சீவ் ஆகலன்னு. அதுக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்றேன். எனக்கு குறை எனக்கு இருக்கு, அதனாலதான் மித்து கன்சீவ் ஆகல. போதுமா? என்ன ஆதி நீ சொல்றது உண்மையா? அதானே ஆதி, நீ சொல்றது உண்மையா? ஆமா ஆமா ஆமா, எனக்கு தான் குறை இருக்கு. போதுமா? இதுக்கு மேல யாராச்சும் மித்துக்கிட்ட வந்து இதுக்கப்புறம் ஏன் கன்சீவ் ஆகல, ஏன் நீ இன்னும் பிரெக்னென்ட் ஆகல, மலடி அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குறை எனக்கு தான் இருக்கு, என் மித்துக்கு இல்ல. புரிஞ்சதா? இல்ல, இவரு போய் சொல்றாரு. இவருக்கு எந்த குறையும் இல்ல, குறை ஃபுல்லா என் மேலதான் இருக்கு. எனக்கு தான் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அவர் போய் சொல்றாரு அவர் மேல குறை இருக்குன்னு. ஐயோ ஆதி, இங்க என்ன ஆதி நடக்குது? மித்து என்னடானா அவளுக்கு தான் குறை இருக்குன்னு சொல்றான், நீ என்னடானா உனக்கு தான் குறை இருக்குன்னு சொல்ற. இங்க என்ன தப்பா நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. அதானே இங்க என்ன நடக்குது? ஆதி என்னடானா அவனுக்கு குறை இருக்குன்னு சொல்றான், இவன் என்னடானா இப்போ எனக்கு தான் குறைன்னு சொல்றான். இங்க என்னதான் நடக்குது? யாருக்கு தான் குறை இருக்கு இப்போ? இங்க பாருங்க பாட்டி, நான் சொல்றதா உண்மை. அவருக்கு எந்த குறையும் இல்ல, எனக்கு தான் குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவரு போய் சொல்றாரு. மித்து நீ அமைதியா இரு. இங்க பாருங்க, அவ சும்மா சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்றதா உண்மை. எனக்கு தான் குறை இருக்கு. என்னாலதான் ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தான் தன்மை இல்ல. போதுமா? இல்ல இல்ல இல்ல, இவர் போய் சொல்றாரு. இவருக்கு மேல எந்த குறையும் இல்ல, குறை முழுசும் எனக்கு தான் இருக்கு. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுல என் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் கம்மின்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. இவர் போய் சொல்றாரு, இவருக்கு எந்த குறையும் இல்ல. ஐயோ மித்ரா, என்னம்மா நீ என்னென்னமோ சொல்ற? ஆதி சொல்றது நம்புறதா நீ சொல்றது நம்புறதானே தெரியல. ஆதி என்னப்பா இது? மா அவ சும்மா எனக்காக சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருங்க, இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும்தான். எனக்குள்ள குறைனால மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. போதுமா?
இதுக்கு மேல எங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கலன்னு சொல்லி எங்க கிட்ட தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க போதுமா? குறை எனக்கு தான் இருக்கு. ஐயோ கடவுளே, இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியல. இல்ல அவருக்கு எந்த குறையும் இல்ல. என்னாச்சுடா?